பார்க்கின்றேன் உம் தயவை, திரும்பி பார்க்கிறேன் துவங்கின காலங்களை, புரிந்து கொள்கிறேன் உம் அன்பை. துவங்கினேன் ஒன்றும் இல்லாமல், திருப்தியாய் என்னை நிறைத்தீர். துவங்கினேன் ஒன்றும் இல்லாமல், திருப்தியாய் என்னை நிறைத்தீர். நீர் உண்மையுள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். நீர் உண்மையுள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். நீர் உண்மையுள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். தரிசனம் ஒன்றுதான் அன்று சொந்தமே, கையில் ஒன்றுமில்லை அன்று என்னிடமே. தரிசனம் ஒன்றுதான் அன்று சொந்தமே, கையில் ஒன்றுமில்லை அன்று என்னிடமே. தரிசனம் தந்தவர் என்னை நடத்தினீர், தலை குனியாமல் என்னை உயர்த்தினீர். தரிசனம் தந்தவர் என்னை நடத்தினீர், தலை குனியாமல் என்னை உயர்த்தினீர். நீர் உண்மையுள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். நீர் உண்மையுள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். ஏங்கி பார்க்கிற நன்மைகள் இன்று என்னிடமே, நிரம்பி வழியும் ஆசி எனக்கு தந்தீரே. ஏங்கி பார்த்த நன்மைகள் இன்று என்னிடமே, நிரம்பி வழியும் ஆசி எனக்கு தந்தீரே. குறைவிலும் உண்மையாய் என்னை நடத்தினீர், உம் கிருபை அளவில்லாமல் பொழிந்திட்டீர். குறைவிலும் உண்மையாய் என்னை நடத்தினீர், உம் கிருபை அளவில்லாமல் பொழிந்திட்டீர். நீர் உண்மையுள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். நீர் உண்மையுள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். நீர் உண்மையுள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். தரிசனம் ஒன்றுதான் அன்று சொந்தமே, கையில் ஒன்றுமில்லை அன்று என்னிடமே. தரிசனம் ஒன்றுதான் அன்று சொந்தமே,
கையில் ஒன்றுமில்லை அன்று என்னிடமே. தரிசனம் தந்தவர் என்னை நடத்தினீர், தலைகுனியாமல் என்னை உயர்த்தினீர். தரிசனம் தந்தவர் என்னை நடத்தினீர், தலைகுனியாமல் என்னை உயர்த்தினீர். நீர் உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். நீர் உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். நீர் உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். ஏங்கி பார்த்த நன்மைகள் இன்று என்னிடமே, நிரம்பி வழியும் ஆசி எனக்கு தந்தீரே. ஏங்கி பார்த்த நன்மைகள் இன்று என்னிடமே, நிரம்பி வழியும் ஆசி எனக்கு தந்தீரே. குறைவிலும் உண்மையாய் என்னை நடத்தினீர், உம் கிருபை அளவில்லாமல் பொழிந்தீர். குறைவிலும் உண்மையாய் என்னை நடத்தினீர், உம் கிருபை அளவில்லாமல் பொழிந்தீர். நீர் உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். நீர் உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். நீர் உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். நினைத்து பார்க்கிறேன் கடந்து வந்த பாதைகளை, தியானிக்கிறேன் உம் தயவை. திரும்பி பார்க்கிறேன் துவங்கின காலங்களை, புரிந்து கொள்கிறேன் உம் அன்பை. நினைத்து பார்க்கிறேன் கடந்து வந்த பாதைகளை, தியானிக்கிறேன் உம் தயவை. திரும்பி பார்க்கிறேன், திரும்பி பார்க்கிறேன் துவங்கின காலங்களை, புரிந்து கொள்கிறேன் உம் அன்பை. சொல்லும், நினைத்து பார்க்கிறேன் கடந்து வந்த பாதைகளை, நினைத்து பார்க்கிறேன் கடந்து வந்த பாதைகளை, தியானிக்கிறேன் உம் தயவை. திரும்பி பார்க்கிறேன், திரும்பி பார்க்கிறேன் துவங்கின காலங்களை, புரிந்து கொள்கிறேன் உம் அன்பை. துவங்கினேன் ஒன்றும் இல்லாமல், திருப்தியாய் என்னை நிறைத்தீர். துவங்கினேன் ஒன்றும் இல்லாமல், திருப்தியாய் என்னை நிறைத்தீர்.
நினைத்து பார்க்கிறேன், கடந்து வந்த பாதைகளை தியானிக்கிறேன், உம் தயவை திரும்பி பார்க்கிறேன், துவங்கின காலங்களை புரிந்து கொள்கிறேன், உம் அன்பை. அவருடைய அன்பை புரிந்து கொள்வோமானால் அவர் எப்போதும் இரக்கமுள்ளவராயிருக்கிறார், அவர் எப்போதும் தயவுள்ளவராய், அவர் மகா பெரிய மேன்மையுள்ளவராய் இந்த நிமிஷம் வரை நடத்தி கொண்டிருக்கிறவர். எத்தனை தடைகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை பலவீனங்கள், எத்தனை சூழ்ச்சிகள் நம்மை சூழ்ந்து வந்து பயமுறுத்தினாலும் அந்த பயத்தை கர்த்தர் அல்லவோ அவரை நம்புகிற பிள்ளைகளை ஒருபோது வெட்கமடையாதபடி இந்த நிமிஷம் வரை நடத்துகிறவர். என் தேவன் வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவர், அவர் வாக்கு தத்தத்தில் மாறாதவராய் இருக்கிறபடியா உம்மை மாத்திரம் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. எங்கள் வாழ்க்கையில் நீர் பாராட்டின அன்புக்காய் ஸ்தோத்திரம், நீர் எங்களுக்கு நன்மை செய்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர். பயமில்லை ஆண்டவர், எங்களோட வாழ்க்கையில் எல்லா கதை குறித்தும் எங்கள் வாழ்க்கையிலே நீர் எங்களோடு இருக்கிறபடியா எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே, எல்லா நிலவரத்திலும் உம்முடைய கிருபை எங்களை பாதுகாப்பாய் நடத்துகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். எஸ் ஜீசஸ் ஆண்டவர், உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர்தான் கேடகம் ஆண்டவர், நீர்தான் மகிமை, நீர்தான் ஆண்டவரோட பிரசனத்தினால் எங்கள் நிரப்புகிறவர் ஆண்டவர், உடைய பாதுகாப்பினால் எங்கள் நடத்துங்க ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். எஸ் லோர்ட். பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிர செய்தீர். கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிர செய்தீர். பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். என் கீதமுமானீர், என் ரட்சிப்புமானீர், என் ஜீவனில் பலனானவரே. என் கீதமுமானீர், என் ரட்சிப்புமானீர், என் ஜீவனின் பலனானவரே. என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி, என் தலையை நிமிர செய்தீர். என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி, என் தலையை நிமிர செய்தீர். கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிர செய்தீர். கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிர செய்வீர். பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால்.
பசுமையாக நடத்திடுவீர். என் நல்ல மேய்ப்பனி என் முன் செல்கின்றீர், பசுமையாக நடத்திடுவீர். எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை நிமிர செய்தீர். எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை நிமிர செய்தீர். கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிர செய்வீர். கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிர செய்வீர். பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். என் கீதமுமானீர், என் ரட்சிப்புமானீர், என் ஜீவனின் பலனானவரே. என் கீதமுமானீர், என் ரட்சிப்புமானீர், என் ஜீவனின் பலனானவரே. என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிர செய்தீர். என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிர செய்தீர். கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிர செய்வீர். கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிர செய்வீர். பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். என் நல்ல மேய்ப்பனீர், என் முன் செல்கின்றீர், பசுமையாக நடத்திடுவீர். என் நல்ல மேய்ப்பனீர், என் முன் செல்கின்றீர், பசுமையாக நடத்திடுவீர். எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை நிமிர செய்தீர். எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை நிமிர செய்தீர். எதிரிகளின் முன்னே, எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை நிமிர செய்தீர். கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிர செய்தீர். கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன் என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிர செய்தீர். பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே,
பயமில்லையே, பயமில்லையே, பயமில்லையே. என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால் பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே. என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால், என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால், அவரே ராட்சியமும் அவரே மகிமையும் அவரே வல்லமையுமாய் இருக்கிறபடியால் ஓ பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே. என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால், நம் கர்த்தர் நமக்கு ஆதரவாய் இருக்கும் பொழுது, நம் கர்த்தர் நமக்கு தயவாய் இருக்கும் பொழுது, நம் கர்த்தர் நமக்கு இரக்கமாய் இருக்கும் பொழுது, நம் கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது, நமக்கு எதை குறித்து, எதிர்கால காரியங்களை குறித்து, வருங்கால காரியங்களை குறித்து, பிள்ளைகள் எல்லாவற்றை குறித்து, நமக்கு எந்த காரியங்களை குறித்து பயமே இல்லை. கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்திருக்கிறபடியா, அவருடைய தயவு இரக்கம் நம்மை மூடிக்கொண்டிருக்கிறபடியா, அவர் அல்லவா பார்த்து கொள்ளுவார். எஸ் லார்ட், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை மேன்மைப்படுத்துகிறோம். ஓ சிறகுகளின் எங்களை மறைத்து உம்முடைய மறைவேளை எங்களை பாதுகாக்கிற தெய்வமா இருக்கிறபடியா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஓ உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எஸ் லார்ட், சிறகுகளின் நிழல்தனிலே நான் நம்பி இளைப்பாறுவே, நீர் துணையா இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவே. சிறகுகளில் நிழல்தனிலே நான் நம்பி இளைப்பாறுவே. அவர்தான் நம்ம நம்பிக்கை. அவர் நீர் துணையாய் இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவே. கண்மணி போல என்னை காத்தவரை நான் நம்பி இளைப்பாறுவே. கண்ணுறங்காமல் காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவே. மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, புகழிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. அடைக்கலமான என் தாபரமே, என்னை அணுகாமல் காப்பவரே. அடைக்கலமான என் தாபரமே, என்னை அணுகாமல்
காப்பவரே, நன்மைக்கு கைமாறால் தீமை செய்வோர் மத்தியில் என்னை காப்பவரே, இச்சகம் பேசிடும் நாவுகள் முன்னிலே என்னை காப்பவரே, நன்மைக்கு கைமாறால் தீமை செய்வோர் மத்தியில் என்னை காப்பவரே, துரோகங்கள் நிறைந்த பூமியிலே துணை நின்று காப்பவரே, தேவைத்தாமல் என்னை என்னை என்று காப்பவரே, மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை, அடைக்கலமே ரோகங்கள் நிறைந்த இந்த உலகத்துல வாழுகிறபடியா ரோகங்களை குறித்து நாம் பார்க்காதபடி அவர் நமக்கு மறைவிடமே, அவர் நமக்கு உறைவிடம், அவர் தான் நமக்கு பாதுகாப்பு, அவர் தான் வழிகாட்டி, அவர் தான் துணை, அவர் தான் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஆராத புகழிடமே அடைக்கலமே ஆராதனை, புகழிடமே உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை, உமக்கு ஆராதனை, எங்களை நேசிக்கும் இயேசுவே. இந்த உலகம் நம்மை வெறுத்து தள்ளும் பொழுதுதான், இந்த உலகம் நம்மை பகைக்கும் பொழுதுதான், எல்லாராலும் தள்ளப்படும் பொழுது அவர்தான் நமக்கு ஆதரவு, அவர்தான் நமக்கு நேசம், அவர்தான் நமக்கு புகலிடம். ஓ ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை ஆதரிக்கும் இயேசுவே, என்னை ஆதரிக்கும் இயேசுவே, என்னை தேற்றுகிறவரே, எங்களை வழி நடத்துகிறவரே, எங்களை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை, உமக்கே துதி ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கே மகிமை, ஒவ்வொருவருக்கே புகழாண்டவரே, ஒவ்வொருவருக்கே ராஜாதி ராஜா சர்வ வல்லவரே, உமக்கே துதி செலுத்துகிறோம். ஆமென். இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம். மீண்டுமாய் எஸ்கேஎம் திருச்சியுடைய லைவ் ஆராதனை உங்களை இயேசு நாமத்திலே அழைக்கிறோம். ஆமென். நல்ல ஆண்டவரே, அந்த காலை வேலைக்கு ஜெயிக்கிறோம், காலை ஆராதனை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த எலக்ட்ரிக் பவர் ஆடியோ வீடியோ எல்லா விதமான காரியங்களை மறைத்துக்கொள்ளும். நான் பேசும்போது இந்த வசனத்துக்கான புரிதலித்தாரும் என்னை மறைத்து என்னை விலைக்கு நீங்கள் பேசும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். காலையிலே நாம் பார்க்க போகிற தலைப்பு, வாழ்க்கையை மாற்றும் வார்த்தை எனக்குள் இருக்கிறது. வாழ்க்கையை மாற்றும் வார்த்தை எனக்குள் இருக்கிற தலைப்பில் இந்த காலையில் சில வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். சரி, வேதம் சொல்ற சில காரியங்களை கூட நாம் அதில் மிக முக்கியமாய் நாம் தியானிக்க போறோம். நாம் தாராளமாக வாழ முடியுமா? நாம் தாராளமாக வாழ என்ன முறை? உலகம் என்ன சொல்லுகிறது, வேதம் என்ன சொல்லுகிறது என்று இரண்டு விதமான காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஆம் முடியும் என்ற மனிதனாய் நாம் வாழும்போது அப்பொழுது அவர் உன்னாலே முடியும் ஆண்டவராக இருப்பார். நம்மால் முடியும் என்று நாம் நினைத்து வாழ்ந்தால்தான் அவர் நம்மோடு கூட இருந்து அதை முடிப்பார் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. எப்படி நாம் சிந்திக்கிறோம் அதுதான் மிக முக்கியமான காரியம். நாம் தாராளமான ஆண்டவரை பற்றி இந்த காலையில் சில காரியங்களை பார்க்க போறோம். ஆங்கிலத்தை பார்க்கும்போது அபண்டன்ஸ் காட், தாராளமாக நம்மோடு கூட இருக்கிற ஜெனரஸ் காட் என்று இன்னொரு அர்த்தத்தை நாம் பார்க்கலாம்.
அதுக்கு முன்னாக சில வசனங்களை நாம் பார்த்துவிட்டு நாம் மெயினான தீமுக்கு நாம் போகலாம். சங்கீதம் 100 5ஆம் வசனம். சங்கீதம் 100 5ஆம் வசனத்துல அங்கு வேதம் சொல்ற இந்த காரியமானது, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தமிழ்ல நாம் பார்க்கிறோம், கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறையா இருக்கும்னு வாசிக்கிறோம். ஆங்கிலத்தை வாசிக்கிறோம், ஆல் ஜெனரஸ் காட், அதாவது எல்லாவற்றிலும் அவர் தாராளமாக இருக்கிறவர் என்று பேதர் நமக்கு சொல்லுவாசி. ஆல் ஜெனரஸ், எல்லாவற்றிலும் அவர் தாராளமாக இருக்கிறார். ஆண்டவரை நம்பும் போது நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றிற்கும் அவர் தாராளமாக இருக்கிறவர் என்று வேதம் அவரை குறித்து சொல்வதை வாசிக்கிறோம். சங்கீதம் 145 அதில் நாம் பார்க்கிறோம், அந்த வசனம் சொல்கிறது 145:16, நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையும் திருப்தியாக்குவீர். தேவன் மனிதனை மற்றும் போஷிக்கிறவர்ல, பூச்சக்கரத்தில் இருக்கிற எல்லா விதமான பறவைகள் மிருகங்களை கூட அவர் போஷிக்கிறவர், தாராளமான தெய்வம், ஜெனரஸ் காட் என்று அவரை குறித்து வேதம் நமக்கு சொல்வதை சங்கீத பாகம். உபாகமம் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உபாகமம் 15:10 அதை குறித்து நாம் பார்க்கும்போது வேதம் சொல்ற காரியம் என்ன? உபாகமம் 15:10, அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக, அவனுக்கு கொடுக்கும்போது உன் இருதயம் வெசனப்படாதிருப்பாயாக, அது நிமித்தம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களும் உன்னை ஆசீர்வதிப்பாராக. இப்படி வேதத்திலே நாம் பார்க்கும்போது ஆல் ஜெனரஸ் காட் என்று வாசிக்கிறோம். மோசே காலத்திலே நாம் பார்க்கும்போது அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக. நாம் ஆண்டவருக்கென்று நாம் கொடுக்கும்போது, இல்லை உறவுக்கு நாம் கொடுக்கும்போது, சில காரியங்கள் நாம் கொடுக்கும்போது, தாராளமாய் நாம் கொடுக்கும்போது, கொடுக்கிற இருதயமானது கொடுக்கிறோம் என்று நாம் விசனப்படாமல் மகிழ்ச்சியாய் நாம் கொடுக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது நாம் வாசிக்கிறோம். எத்தனை பேர் நாம் விசுவாசிக்கிறோம் நம் தேவன் தாராளமானவர், ஜெனரஸ் காட் என்று? கவனமாக நாம் கேட்கும் போது என்ன செய்யலாம்? இதன் உண்மைகளை நாம் அதை உணர்ந்து கொள்ளலாம். முதல்ல நாம் பார்க்கிற காரியமானது, நம்முடைய வாழ்க்கையில எப்போதும் நெகட்டிவான காரியங்களை நாம் பார்க்காமல், ஆம் ஆண்டவர் செய்வார் என்று, எஸ் வாழ்க்கை என்று சொல்லுவாங்க, ஆம் வாழ்க்கை, எப்போதும் அப்படிப்பட்டதான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. இதை குறித்து பிலிப் 4ஆம் அதிகாரம் பிலிப் எழுதுகிறார், 8ஆம் வசனம், கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகளோ, நீதி உள்ளவைகளோ, கற்புள்ளவைகளோ, அன்புக்குரியவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகளோ, புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளை சிந்தித்துக் கொண்டிருங்கள். வெற்றிக்கான மக்கள் மற்றும் தோல்விக்கான மக்கள், 2 விதமான ஜனங்களை திருச்சபையில நாம் பார்க்கணும். வெற்றிக்கான மக்கள், தோல்விக்கான மக்கள், எல்லா திருச்சபையிலும் இருக்கிறது பார்க்கணும். இந்த வெற்றிக்கான மக்களுக்கும் தோல்விக்கான மக்களுக்கும் இடையில இருக்கிற காரணம் என்ன? அவள் எப்படி சிந்திக்கிறாள் என்பதுதான் மிக முக்கியமான காரணம். வெற்றிக்கான மக்கள் எப்படி சிந்திக்கிறாங்க, தோல்விக்கான மக்கள் எப்படி சிந்திக்கிறாங்க, இந்த இருவருக்கும் இடையில இருக்கிற மிக முக்கியமான காரணம் சிந்திக்கிற ஒரு காரியம். வெற்றிக்கான மக்கள் ஆண்டவராக இருக்கிற இயேசு என்ன சொல்லியிருக்கிறாரோ, இங்க பவுல் சொல்றார், அவைகளை குறித்து நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருங்கள்னு சொல்றார். வெற்றிக்கான காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருங்கள் என்று சொல்லும் போது, அப்போது வெற்றிக்கான காரியங்களை நாம் அங்கு பெற்றுக்கொள்ளலாம். தோல்விக்கான காரியங்களை நாம் சிந்திக்கும் போது, அப்போது வாழ்க்கையில தோல்வியான காரியம் தான் நம்முடைய வாழ்க்கையில வரும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. அதனால் நாம் என்ன சிந்திக்கிறோம் என்பது மிக மிக முக்கியமான காரியம். நீங்கள் என்னிடத்தில் கற்று அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்போது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். மீண்டும் சொல்றார் இங்கு பவுல், அங்க இருக்கிற விசுவாசிகளுக்கு,
நீங்கள் என்னிடத்தில் கற்றதும் அடைந்ததும் கேட்டதும் கண்டும் இருக்கிற காரியங்கள் எவைகளோ அவைகளே செய்யுங்க. ஆண்டவர் என்னெல்லாம் நமக்கு சொல்லியிருக்கிறாரோ சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த காரியங்களை நாம் வெறும் கேட்டால் மட்டும் போதாது, அதை செய்ய வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. வாழ்க்கை மாற்றுகிற வார்த்தை நமக்குள் இருக்கிறது. எதை நாம் சிந்திக்கிறோமோ சிந்திக்கிற காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. அதனால் முதலாவது விசுவாசியுடைய முதல் ஸ்டாண்டர்ட் என்ன? எப்போதும் எஸ் லைஃப், ஆம் வாழ்க்கை. எப்போதும் வெற்றிக்கான காரியங்களை சிந்திப்போமானால் அப்போது வெற்றிக்கான காரியங்களை நாம் அங்கு பெற்றுக்கொள்ளலாம். ரெண்டாவது லூக்கா பார்க்கிறோம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். லூக்கா 6:38. அங்கு இப்படியாக வேதம் நமக்கு சொல்கிறது. லூக்கா 6:38. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாக நன்றாக அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினாலே அழைக்கிறீர்களோ அந்த அளவினாலே உங்களுக்கு அளக்கப்படும். ஆங்கில பைபிளை பார்க்கிறோம். இங்கு மீண்டுமாக நம்ம கொடுக்கப்படும் வாசிக்கிறோம். ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம் கிவ் பேக் வித் போனஸ் அண்ட் பிளெஸிங். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய நேரத்தை ஆண்டவருக்கு நாம் கொடுப்போமானால் ஆண்டவர் திருப்பி கொடுக்கும்போது வெறும் ஆசீர்வாதம் மட்டுமல்ல, அதோடு கூட போனஸ் சொல்லும் போது இன்னும் அதிகமான நினைக்காத சில காரியங்களை செய்வார். நம்முடைய நேரங்களை கொடுக்கும் போது, நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு நாம் கொடுக்கும் போது, நம்முடைய தேவைகளை விடத்தில் நாம் கொடுக்கும் போது, நம்முடைய வருமானத்தை அவருக்கு நாம் கொடுக்கும் போது, வேதம் சொல்லுகிறது நாம் எந்த அளவினாலே நாம் அளக்கிறோமோ நம்முடைய வாழ்க்கையில அவருக்கென்று சில அளவுகோலை வைத்து நாம் வாழ்வோமானால் அந்த அளவின்படி தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில எந்த விதமான அளவுகோல் இல்லாமல் அவரை சார்ந்து வாழ்கிற மகனாய் மகளாய் நிரப்போமானால் அப்போதான் கிவ் பேக் வித் போனஸ் அண்ட் பிளெஸிங். ஆண்டவர் நம்மை 30, 60, 100 நம்மை ஆசீர்வதிப்பாருன்னு வேதம் நமக்கு கூறுகிறது. விசுவாசிகளாய் இருக்கிற நாம் பயப்படுகிற மக்களாய் நாம் இல்லாமல், தேவைகளை மட்டும் நினைக்கிற மக்களாய் இல்லாமல், தேவைகளை சந்திக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் வார்த்தை நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. அதனால் எப்போதும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராக இருக்கிற இயேசு என்ன நமக்கு கொடுத்திருக்கிறாரோ கொடுக்கப்பட்ட காரியங்களை, கொடுக்கப்பட்ட நேரத்தை அவருக்கு நாம் கொடுக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. அதனால் பயப்படுகிற மகனாய் மகளாய் நாம் வாழ்வதை காட்டிலும் வாழ்க்கை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, தேவைகளை குறித்து நாம் எதை சிந்திக்கிறோமோ அதான் நம்முடைய வாழ்க்கையில வரும். அப்படி இல்லாமல் வெற்றிக்கான சிந்தனையோடு கூட வாழ்க்கையை மாற்றுகிற தேவ வார்த்தை எனக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கமானால் போது நிச்சயமாக நாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றலாம் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. பிறகு மத்திய 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துக்கு வரலாம். மத்திய 5:14 அங்கு மத்திய நமக்கு சொல்கிற காரியம் என்ன என்று நாம் பார்க்கும்போது மத்திய சொல்றார் 5:14, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. இப்போது ஆண்டவர் நமக்கு சொல்ற காரியம் என்னன்னா, வெளிச்சமா இருக்கிறோம். தரித்திரரை போல் நாம் இல்லாமல், ஆண்டவரை விசுவாசிக்கிற நாம், சபைக்கு வருகிற நாம், மற்ற ஜனங்களை போல் இல்லாமல், தரித்திரரை போல் இல்லாமல் மகிழ்ச்சியோடு உற்சாகத்தோடு கூட நாம் வருகிறதை ஜனங்கள் பார்க்கும் போது அப்போதுதான் வசனம் சொல்கிறது, நாம் மற்றவருக்கு நாம் வெளிச்சமா இருக்கிறோம். வருகிற நாமே பிரகாசம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், துக்க முகத்தோடு கூட நாம் ஆண்டவரை நாம் தேடி வருவோமானால் அப்போது நம் நிமித்தமாக என்ன செய்ய மாட்டாங்க, ஜனங்கள் ரட்சிக்கப்பட மாட்டாங்க. நாம் ஜனங்களை ஆண்டோடத்துல ஈர்க்கிறோம். ஆங்கிலத்தை வாசிக்கிறோம், we attract people to God. ஜனங்களை ஆண்டோடத்திலே நாம் ஈர்க்க வேண்டுமானால் எப்படியானது வெளிச்சத்தை தேடி பூச்சிகள் வருகிறதோ அதே போல வெளிச்சமா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை நம்மை கண்டு அநேகர் ஆலயத்துக்குள்ளே வரவும், தம்முடைய ஆத்மாவை தேவனுக்கு கொடுக்கவும், ரட்சிக்கப்படவும் நாம் ஒரு கருவியா இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. இங்கு தொடர்ந்து மத்தேயு 5:14 நாம் வாசிக்கிறோம்.
மத்தேயு 5:14 அங்கு மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அதனுடைய வெளிச்சமானது, ஆசீர்வாதமானது, அதை ஒரு நாள் ஒருபோதும் யாரும் அதை மறைக்க முடியாது. வேதம் கூறுகிறது, உங்களை யாரும் மறைக்க முடியாது. நன்மைகளை, ஆசீர்வாதத்தை யாரும் மறைக்க முடியாது, தடுக்க முடியாது என்று மத்தேயு நமக்கு சொல்கிறார். அதனால் விசுவாசிகளாக இருக்கிற நாம் நினைவு கூற வேண்டிய காரியம் என்ன? நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். வார்த்தை எனக்குள்ளே இருக்கிறது, நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. சரி, கடைசிக்கு வரலாம். 1 பேதுரு 4 பேதுரு என்ன சொல்றார் என்பதை நாம் பார்க்கலாம். 1 பேதுரு 4 நாம் எப்படி தாராளமான ஆண்டவரை பெற்றிருக்கிறோம் என்று வேதத்தில் அவரை குறித்து ஆங்கிலத்தில் வாசிக்கும், ஜெனரஸ் காட், எல்லாவற்றிலும் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், தாராளமானவர் என்று வேதம் அவரை குறித்து சொல்கிறது. 1 பேதுரு 4 7 எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவராயிருந்து ஜெபம் பண்ணுறதுக்கு ஜாக்கிரதை உள்ளவராயிருங்க. நாம் தாராளமான மக்களாய் நாம் இருக்கும்படியாக ஆண்டவர் மீது தாகமாய் நாம் இருக்கிற மக்களாய் நாம் இருக்க வேண்டும். இப்படி நாம் இருக்க வேண்டுமானால் பேதுரு சொல்றார், தெளிந்த புத்தி உள்ள மக்களாய் இருக்க வேண்டும். நீங்கள் சிந்திக்கிற காரியமானது முன்பு நாம் சொன்னவனமாக எப்போது வெற்றிக்கான காரியங்களை நாம் சிந்திப்போமானால் அப்போது வெற்றிக்கான ஜனங்களாய் நாம் வாழலாம். தோல்விக்கான காரியங்களை நாம் சிந்திக்கும் போது தோல்விக்கான காரியங்களே தான் நமக்கு வரும். இந்த வெற்றிக்கான ஜனங்களுக்கும் தோல்விக்கான ஜனங்களுக்கும் இடையில இருக்கிற காரியம் சிந்திக்கிற அந்த காரியம். சிந்திக்கிற காரியம் உன்னுடைய கொடுக்கப்பட்ட சுதந்திரம். எப்படி நாம் சிந்திக்க வேண்டும் என்று நமக்கு யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இப்படிதான் சிந்திக்க வேண்டும் என்று தேவன் நமக்கு கட்டாயப்படுத்த மாட்டார். நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஃப்ரீடம். அது நாம் எப்படி சிந்திக்கிறோம் என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம். அதனால் நாம் எப்படி நாம் சிந்திக்கிறோம் என்பதை நாம் நினைக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. பிறகு நாம் நினைக்க வேண்டிய காரியம் என்ன? நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அதிகமாக நம்மை ஆசீர்வதிக்கிறார். நாம் ஆண்டவரிடத்திலே வருகிறது இல்லை கர்த்தருக்கு கொடுக்கிறது நாம் பெறுவதற்காக நாம் கொடுப்பதில்லை. நாம் அவர் மேலே வைத்திருக்கிற அன்பினாலே என்ன செய்கிறோம்? நேரத்தை கொடுக்கிறோம், காணி கொடுக்கிறோம், மற்ற காரியங்களை குறிக்கிறோம். அதனால் இந்த செய்தியானது இது வெறும் இந்த செய்தியானது வெறும் இது வியாபாரத்தை கற்பிக்கிற ஒரு காரியம் இல்லை. இது விசுவாசத்தின் ஒரு போதனை. இதெல்லாம் புதிய ஏற்பாட்டு காலத்திலே பேசுகிற காரியமானது விசுவாசத்தை குறித்து பேசுகிற காரியம். வெறும் இது பரிவர்த்தனை வியாபாரத்தின் விதமாக பேசுகிற காரியம் இல்லை என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. சாலமோன் சொல்றார், நீதிமொழிகள் 11 சாலமோன் எழுதின புத்தகம் நீதிமொழிகள் 11 அதில் 24 நாம் பார்க்கலாம். 24 வார் இறைத்தும் விரித்து அடையாதவரும் உண்டு, அதிகமாய் பிசுனித்தனம் பண்ணியும் வறுமை அடைவரும் உண்டு. சாலமோன் சொல்றார், இங்கு ஆண்டவருக்காக சாலமோன் ஆலயத்தை கட்டும் போது அவர் வாரி இறைத்தார், ஆனால் அவர் தரிதராய் போகவில்லை. அதிகமாக பிசுனித்தனம் பண்ணியும் வறுமை அடைந்தவரும் உண்டு. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்முடைய திறமையை எல்லாவற்றையும் செய்து முடிப்போம் என்று நாம் நினைப்போமானால் அப்போது நிச்சயமாக அது எந்த காரியமா இருந்தாலும் கூட கடைசியிலே அது வெற்றி காண முடியாது. நம்முடைய வேலைத்திலே நாம் செய்யும்போது குறிப்பாக நம்முடைய ஆசீர்வாதங்கள், வருமானங்கள் நாம் நினைத்த வண்ணமாக அதை செயல்படுத்த நினைப்போமானால் கடைசியில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது சேர்த்த அத்தனையும் ஒரு வாரத்தில் ஒரு மாதத்தில் நம்முடைய கையிலிருந்து அது கடந்து போகும். அதனால் அதிகமாக பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைந்தவர் உண்டு என்று சாலமோன் அங்கு சொல்வதை நாம் அங்கு பார்க்கிறோம். 25 உதார குணமுள்ள ஆத்மா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்ச விடும். உதார குணமுள்ளவன் ஆண்டவராய் இருக்கிற இயேசுவை முழு குலத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு கூட இருக்கிற மகளாய் நம்ம இருப்போமானால் அப்போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை செழிக்க வேண்டி வேதம் போதிக்கிறது. தாவீது செய்யாததை சாலமோன் ஆண்டவருக்காக ஒரு பெரிய ஆலயத்தை கட்டும் போது வேதம் சொல்கிறது, என்ன செய்தார்? அவர் உதாரண குணம் உள்ளவராய் இருந்தார். எப்படியெல்லாம் தேவாலயத்தை கட்ட வேண்டுமோ, என்னெல்லாம் சிறப்பாக கட்ட வேண்டுமோ, எல்லா விதமான சிறப்புகளை
அங்கே சாலமோன் செய்து முடித்தார் வேதம் நமக்கு கூறுகிறது. அதனால் விசுவாசிகளாய் இருக்கிற நாம் இரண்டு மனநிலை உள்ள ஜனங்களாய் வாழக்கூடாது. டூ மைண்ட் செட் ஆஃப் பீப்புள். எப்போ முன்பு நாம் பார்த்தவனமாக எப்படி திருச்சபையிலே வெற்றி காண்கிற மக்கள் இருக்கிறாங்க, தோல்வி காண்கிற மக்கள் இருக்கிறாங்க, எப்படி சிந்திக்கிறான் என்பதை பார்த்தோம். அதே போல திருச்சபையில இரண்டு மனநிலை உள்ள ஜனங்களை பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? எப்போதும் பற்றாக்குறையை குறித்து பேசுகிற ஜனங்களை நாம் பார்க்கிறோம், மிகுதியை குறித்து பேசுகிற ஜனங்களை பார்க்கிறோம். என்ன வந்தாலும் எது வந்தாலும் வாழ்க்கையில பற்றாக்குறையை குறித்து பேசுகிற ஜனங்கள், இது இல்லை அது இல்லை, வறுமை கஷ்டம், ஆண்டவர் கேட்கல, கைவிட்டார் என்று எப்போதும் பற்றாக்குறையை பேசுகிற ஜனங்கள். இன்னொரு ஜனங்கள் மிகுதியை குறித்து பேசுகிறார்கள். ஆண்டவராக இருக்கிற இயேசுவை நம்பினோம், ஜெபம் பண்ணோம், அவரை தேடி வந்தோம், அழைத்து வந்தோம், கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில மிகுதியா எங்களை ஆசீர்வதித்தார், மிகுதியை பேசுகிற ஜனங்கள். எப்போதும் ரெண்டு மனநிலை உள்ள ஜனங்கள், டூ மைண்ட் செட் ஆஃப் பீப்புள் எல்லா திருச்சபையிலும் இருப்பதாக வேதம் நமக்கு போதிக்கிறது. இதில் எந்த மனநிலை உள்ள மகளாய் நம்ம இருக்கவோ, உடைய வாழ்க்கையில தோல்வியான மனநிலை இருக்குமானால் அப்போது தேவனுடைய வார்த்தை உனக்குள் இருந்தால்தான் அந்த தோல்வியான மனநிலையை நீங்கள் மாற்றலாம் என்று வேதம் போதிக்கிறது. அதனால் இந்த புதிய ஏற்பாட்டில் இப்படியான சில காரியங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். நாம் ஆண்டவர் உருவாக்கின வாழ்க்கையை நாம் வாழும்போது நம்முடைய வாழ்க்கையானது நாம் வாழுகிற வண்ணமாய் நாம் வாழாமல், இல்லை நாம் வாழ வேண்டிய வழியின்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழாமல், நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் உருவாக்கின வாழ்க்கை வழியாய் வாழ்வோமானால் அதுதான் சிறந்த வாழ்க்கை என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. மேலும் மத்தேயு 5ஆம் அதிகாரம் ஆண்டவர் நினைக்கிற வண்ணமாக, தேவன் உருவாக்கின வண்ணமாக நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் அதான் ஒரு சிறந்த வாழ்க்கை என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. நம்ம ரோமர் 8ஆம் அதிகாரத்துக்கு போகலாம். ரோமர் 8:28 போல. ரோமர் 8:28. ரோமர் 8:28. அங்கு பவுல் என்ன சொல்றார் என்பதை நாம் அங்கு பார்க்கலாம். ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவளாக தேவனிடத்தில் அன்பு கொள்வதற்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது நாங்கள் அறிந்திருக்கிறோம். பவுல் இப்படி சொல்லி முடிக்கிறார். என்ன சொல்றார்? அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவராய் இருக்கிற நமக்கு, ஆண்டவர் நம்மை அழைக்கும் போது ஒரு தீர்மானத்தோடு தான் அழைத்தார். என்ன தீர்மானம்? வாழ்க்கையில எல்லாம் எல்லா விதத்திலும் வெற்றிக்கான வாழ்க்கை வாழணும், மிகுதியாய் வாழணும், ஆசீர்வாதமாய் வாழணும், சுகத்தோடு வாழணும், வெள்ளத்தோடு வாழணும், வெளிச்சமா இருக்கணும், பிரகாசமா இருக்கணும், மற்றவர்கள் காணும்போது உன்னை காணும்போது இயேசுவை காண வேண்டும். இப்படிப்பட்டதான காரியங்களை நினைத்தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அப்படி நாம் அந்த வாழ்க்கை நமக்கு வர வேண்டுமானால் பவுல் சொல்றார், என்ன சொல்றார்? தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு வேண்டுமானால், வர வேண்டுமானால் தேவன் மேலே நாம் அன்பா இருக்க வேண்டும். அவர் மேலே நாம் அன்பா இருக்கும் போது அப்படிப்பட்டதான வாழ்க்கை நமக்கு வர வேண்டும். வேதம் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது நான் அறிந்திருக்கிறேன். இப்படிலாம் நமக்கு செய்யுமானால் நிச்சயமாக நன்மைதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு தீமை ஒரு நாளும் ஒரு போதும் வாழ்க்கையில வராதுன்னு வேதம் நமக்கு போதிக்கிறது. வாழ்க்கையை மாற்றும் வார்த்தை நமக்குள்ள இருக்கிறது, எனக்குள்ள இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையை மாற வேண்டுமானால் அந்த வாழ்க்கையை மாறுவதற்கான வார்த்தை உனக்குள்ள இருக்கிறது. நீங்கள் வெற்றிக்கான காரியங்களை சிந்திக்கும் போது அப்போது வெற்றிக்கான காரியங்களை பெற்றுக்கொள்ளலாம். மிகுதிக்கான காரியங்களை சிந்திக்கும் போது அப்போது மிகுதியை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எப்போதும் ஸ்கேர்சிட்டி, பற்றாக்குறை குறித்து நீங்கள் சிந்திக்கும் போது வாழ்க்கையில பற்றாக்குறை தான் வரும். அதனால் தேவன் இங்கு ரோமருக்கு சொன்ன வண்ணமாக அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவரா தேவனிடத்தில் அன்பு கொள்வதற்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது அறிந்திருக்கிறோம். we know அப்படின்றார். எனக்கு தெரியும் நன்மைக்கு தான் நடக்கும். அவரிடத்திலே என்ன செய்யணும்? அன்பு கூறணும் என்று வேதம் சொல்ல. அவர் மேலே நாம் முழு மனதாய் நாம் அன்பு கூறும் போது சகலமும் தேவன் நமக்கு அன்பாய் செய்வார். அதனால் விசுவாசிகளாக இருக்கிற நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், வாழ்க்கையை மாற்றும் வார்த்தை உனக்குள்ள இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையை மாற வேண்டுமானால், உங்களுக்குள்ளே ஆண்டவர் வார்த்தை இருக்குமானால், உங்களுக்குள்ள இருக்கிற தேவனுடைய வார்த்தை நீங்கள் பயன்படுத்தும் போது, பேசும்போது, தியானிக்கும் போது, அந்த வார்த்தையை நம்பும் போது அப்போதான் உங்கள் வாழ்க்கையில வெற்றி காண முடியும். ஏற்கனவே எல்லாவற்றையும் ஆண்டவர் சிறுவிலே ஜெயம் எடுத்தார், வெற்றி எடுத்தார்.
ஜெயமெடுத்த அந்த வெற்றி இப்போது நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், தேவ வார்த்தை உனக்குள்ள இருக்குமானால் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். காட் பிளஸ் யூ. நல்ல ஆண்டவரை கேட்கிற ஒவ்வொரு மகனோடு மகளோடு கரமிக்கட்டும். ஆமென். டேக் கேர்.